உங்களுக்கு நன்றாகத் தெரியும் வரை உங்களால் முடிந்ததைச் செய்யுங்கள். பிறகு உங்களுக்கு நன்றாகத் தெரியும் போது சிறப்பாகச் செய்யுங்கள். மாயா ஏஞ்சலோ. எடுத்துக்காட்டுகள். 1. தனிப்பட்ட வளர்ச்சி உதாரணம். ஒரு நபர் மற்றவர்களிடம் கடுமையாக பேசுகிறார், ஏனென்றால் அது சாதாரணமானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பின்னர் அவர்களின் வார்த்தைகள் மக்களை உணர்ச்சி ரீதியாக காயப்படுத்துகின்றன என்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நன்றாகத் தெரிந்துகொள்வது அவர்கள் கருணை மற்றும் பச்சாதாபத்தை புரிந்துகொள்கிறார்கள். சிறப்பாகச் செய்வது அவர்கள் மிகவும் பணிவாகப் பேசவும் கவனமாக கேட்கவும் தொடங்குகிறார்கள். 2. பெற்றோர் உதாரணம். ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தையை கடுமையாக தண்டிக்கக்கூடும், ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் நேர்மறை வலுவூட்டல் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை அறிந்துகொள்கிறார்கள். சிறப்பாக அறிவது குழந்தைகள் ஊக்கத்திற்கு சிறப்பாக பதிலளிப்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். சிறப்பாகச் செய்வது அவர்கள் தண்டனையிலிருந்து ஆதரவான வழிகாட்டுதலுக்கு மாறுகிறார்கள். 3. தொழில், வேலை உதாரணம். ஒரு ஊழியர் கைமுறையாக அறிக்கைகளை உருவாக்குகிறார், பல மணிநேரம் எடுத்துக்கொள்கிறார். பின்னர் அவர்கள் ஒரு மென்பொருள் கருவி செயல்முறையை தானியக்கமாக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். சிறப்பாக அறிவது அவர்கள் வேகமான முறையை கற்றுக்கொள்கிறார்கள். சிறப்பாகச் செய்வது அவர்கள் கருவியை பயன்படுத்துகிறார்கள் மற்றும் வேலையை மிகவும் திறமையாக முடிக்கிறார்கள். 4. சுகாதார உதாரணம். யாரோ ஒருவர் அது நல்லது என்று நினைப்பதால் நிறைய குப்பை உணவை சாப்பிடுகிறார்கள். பின்னர் அவர்கள் ஊட்டச்சத்து மற்றும் நீண்டகால உடல்நல அபாயங்களைப் பற்றி அறிந்துகொள்கிறார்கள். நன்றாக அறிவது உணவுமுறை ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். சிறப்பாகச் செய்வது அவர்கள் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். 5. சமூக விழிப்புணர்வு உதாரணம். ஒருவர் அறியாமலேயே உணர்ச்சியற்ற நகைச்சுவைகளைச் செய்யலாம். பின்னர் சில நகைச்சுவைகள் மக்களின் உணர்வுகளையோ அல்லது கலாச்சாரங்களையோ புண்படுத்துகின்றன என்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். நன்றாக அறிவது அவர்கள் மரியாதை பற்றிய விழிப்புணர்வைப் பெறுகிறார்கள். சிறப்பாகச் செய்வது அவர்கள் இதுபோன்ற நகைச்சுவைகளைச் செய்வதை நிறுத்திவிட்டு கனிவான நகைச்சுவையைத் தேர்வு செய்கிறார்கள். 6. பள்ளி, கற்றல் உதாரணம். ஒரு மாணவர் ஒரு படிப்பு முறையை பயன்படுத்துகிறார், சராசரி மதிப்பெண்களைப் பெறுகிறார். பின்னர் ஒரு ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு சிறந்த நுட்பத்தை காட்டுகிறார், மன வரைபடங்கள், திருத்தத் திட்டங்கள். நன்றாகத் தெரிந்துகொள்வது படிப்பதற்கான சிறந்த வழியை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். சிறந்து விளங்குவது அவர்கள் புதிய முறையை பயன்படுத்துகிறார்கள் மற்றும் அவர்களின் தரங்களை மேம்படுத்துகிறார்கள். ஒட்டுமொத்த பொருள். இந்த மேற்கோள் ஊக்குவிக்கிறது தொடர்ச்சியான முன்னேற்றம், வாழ்நாள் முழுவதும் கற்றல், சுய திருத்தம், பணிவு, நாம் எப்போதும் சரியாக இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது, ஞானம், நாம் நன்றாகத் தெரிந்தால் சிறப்பாகச் செயல்படுவது. இது நமக்குச் சொல்கிறது முழுமை